தோழர் ரஹ்மானின் இனிய அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் இப்போ ஜூன் 3rd or 4th வீக்கில் வரப்போகுது. ஸோ அந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு பண்ணியிருந்தேன், குயிக்காப் அப்படின்ட்டு. இந்த பதிவில் மாணவர்கள் அனைவரும் வந்து சில பாடத்திட்டங்களுக்கெலாம் வந்து அதுக்கு வந்து எங்கெங்கே லெசன் இருக்குது, எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுங்க அப்படின்னு கேட்டனால இன்றைக்கி நாம் வந்து இயற்பியல் பாடத்திட்டத்தை சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த பாடத்தை நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாருமே நிறையா இன்ஸ்டியூஷன்ஸ் நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இது என்னோடய மெத்தட், இது எப்படி நம்ம படிக்கணும், இந்த ஃபிசிக்ஸை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணி படித்தோம்னா எவ்வளோ குயிக்காக படிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் வந்து இந்த பதிவை நான் பதிவு பண்ணுறேன். மொத்தமே ஒரு 8லேருந்து ஒரு 9 டாபிக் மட்டும்தான் இருக்கும். அதாவது 9 ஹெட்டிங் மட்டும் இருக்கும். அந்த 9 ஹெட்டிங்கும் ஸ்கூல் புக்கில் 6லேருந்து 10 வரையும் உள்ள பாடங்கள் இருக்கும். அந்த பாடத்தெல்லாம் வந்து நம்ம தேடி எந்தெந்த பேஜ் நம்பரில் எந்தெந்த பாடம் இருக்குது, அந்தந்த பாடத்தை நம்ம எப்படி கவர் பண்ணலாம், எவ்வளோ வேகமாக முடிக்கலாம். இந்த 50 நாளுக்குள்ளே, இந்த எக்ஸாமுக்கு இன்னும் 50 நாள் கிட்ட தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எப்படி இதை வந்து வேகமாக முடிச்சுட்டு எப்படி ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் வந்து இந்த பதிவை நான் பதிவு பண்ணுறேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பதிவாக தான் இருக்கும். பட் இதில் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோடய மெத்தட் எப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கிங்க. எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்கள் அனைவருக்கும் வந்து இந்த பதிவை வந்து அனுப்புங்க. மேலும் இதை தொடர்ந்து ஒவ்வொரு பாடத்திட்டமும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஃபிசிக்ஸுக்கு அப்புறம் பயாலஜி அண்டு ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து நான் வந்து அடுத்தடுத்து பாடத்திட்டங்களை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். தேவை உள்ளவங்க இதை வந்து பயன்படுத்திக்கிங்க, அவ்வளோதான். இது வந்து கம்பல்சரியாக இதை தான் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பலை. எதுவுமே தெரியாமல் கன்ஃபியூஸான ஸ்டேட்டில் இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து ஒரு எளிமையாக இந்த எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. மாணவர்கள் வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. நாம் இப்போ வந்து பாடத்திட்டத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இயற்பியல் பாடத்திட்டத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இயற்பியல் நம்ம வேர் டு ஸ்டடி பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்துட்டோம்னா எல்லாருமே கொடுத்துருக்கு தான், எல்லாருமே பார்த்துருப்போம், எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நமக்கு. பட் இருந்தாலும் நான் அதை எப்படி வந்து படிக்கணும், இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்கிறேன். ஈஸியாக நம்ம குயிக்காக முடிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒலிங்கிற டாபிக் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்துட்டோம்னா 7th 3rd டேர்ம்லேயும் 8th 9th 10th இருக்குது. ஸோ இந்த 4 லெசனையும் வந்து ஒரே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு லெசனாக முடிச்சுட்டு வந்துட்டே இருந்தோம், லைனாக முடிச்சுட்டு வந்துட்டே இருந்தோம்னா கம்மியான நேரத்தில் வந்து அதை வந்து குயிக்காக எல்லாமே கவர் பண்ணிடலாம். படித்த பாயிண்ட்டு திரும்ப வரும்போது அதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு எந்தெந்த பாயிண்ட்லாம் நமக்கு தெரியாது வந்திருக்கோ அந்த பாடத்தை வந்து நம்ம படிச்சுட்டு குயிக்காக ஒரு ரிவிஷனை விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி எஸ்ஐ தேர்வுக்கு வந்து படிக்கும் பொழுது ஸ்கூல் புக்கு நல்லா வாசிக்கணும். வாசிச்சது தான் நம்ம அடுத்த லெசனுக்கு போகணும். ஏன்னா கூற்று காரணம் வந்து கேட்டு விட்டுறாங்க. ஸோ அந்த கூற்று காரணம் கேட்கும் பொழுது அது புக் பேக்கிலேருந்தும் கேட்குறான், புக்குக்குள்ளே இருந்தும் கேட்குறான். ஸோ அதை நம்ம நல்லா கவனித்து நல்லா ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு மைண்ட் ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஒரு ரிவிஷன் விட்டுட்டே வாங்க. மனப்பாடமே பண்ணாதீங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படியே லைன் பை லைன் வந்து அப்படியே வாசிச்சிட்டே வாங்க. நம்பர்ஸில் வர அந்த கான்ஸ்டன்ட் நம்பரை மட்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டிகிரி, அந்த வேல்யூ, பாயிண்ட்ஸு, இந்த வானியல் அலகு, ஒளியாண்டு, இந்த மாதிரிலாம் வரதெல்லாம் மட்டும் நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி லைன் பை லைன் இது பண்ணிட்டே வாங்க. புக் பேக்கும் பாக்ஸ் கொஸ்டின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம வேர் டு ஸ்டடி பார்த்துடலாம். நான் சொன்னல மொத்தமே 9 டாபிக் தான். ஒன்று வந்து ஒலி, இன்னொன்று வந்துன்னா சவுண்டு ஒலி, இது வந்து லைட் ஒலி, இது வந்து அளவீடு மெஷர்மெண்ட்டு, அடுத்து விசையும் இயக்கமும், அடுத்து வந்து வெப்பம், அடுத்து வந்து பேரண்டம். இந்த பேரண்டம் அப்படிங்கிற பாடம் பார்த்திங்கன்னா அண்டம் மற்றும் விண்வெளி அப்படின்னு இருக்கும் ஸ்கூல் புக்கில். அது எங்கெங்கே இருக்குது பார்த்திங்கன்னா 7th 8th 9th 3லேயுமே இருக்குது. ஸோ இதை நல்லா படிச்சுக்கங்க. இதில் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வரும். எல்லா டாபிக்லையும் ஒவ்வொரு கொஸ்டின் வரும். ஆனால் இதில் வந்து கம்பல்சரியாக வந்தே ஆகும். ஏன்னா எப்பவுமே கேட்குறாங்க சயின்ஸ் சம்மந்தமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா மின்னியல், அடுத்து வந்து காந்தவியல், அப்புறம் இதர பகுதினா இது ரெண்டுக்கும் வந்து காமனாக இந்த ஒரே ஒரு பாடம் தான் இருக்குது. 9th ஒரே பாய்மங்கள் இருக்குது, 10th அணுக்கரியல் ஒரே பாடம் தான் இருக்குது.
ஸோ இது 6லேருந்து 10 வரைக்கும் உள்ள பாடங்களை வந்து இந்த மாதிரி கம்பைன் பண்ணி படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஃபிசிக்ஸை வந்து முடிச்சு தூக்கி போட்டு போயிடலாம். ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க, அலட்டிக்காதீங்க. ரொம்ப போட்டு நீ வந்து உழண்டுக்க வேண்டாம். ஓகேவா? இதுக்குள்ளே இருந்தால் வரும் அப்படின்ட்டு நம்பி முழு மூச்சா இறங்கி படிக்க ஆரம்பிங்க. இது வருமா அது வருமா அப்படிங்கிற குழப்ப மனநிலைமையில இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எதையுமே படிக்க மாட்டீங்க. இதுதான் வரும், இப்படி தான் வரும் அப்படின்ட்டு உங்களுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சரியா அப்படியே உட்காந்து ஒரு டைம் நல்லா இதுதான் படிக்க போகிறேன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மனமாக உட்காந்து படிங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். முடியாதுன்ட்டுலாம் எதுவும் இல்லை. ஏன்னா இங்கே வந்து முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சி தான் உங்களோட வாழ்வில் வந்து மலர்ச்சி. ஸோ அதை எப்பவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் வாசிச்சு விட்டே வாங்க, லைன் பை லைன் வாசிச்சு விட்டே வாங்க. கான்ஸ்டண்ட்டாக இருக்க நம்பரை மட்டும் நோட் பண்ணிவிட்டு மறக்கிறதெல்லாம் ஞாபகம் பண்ணி ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. குயிக்காக நீங்கள் படித்து தூக்கி போடலாம். இது பார்த்தீங்கன்னா இது அது இப்போ இது வரைக்கும் பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து 50 நாள் இருக்குல்ல. இதில் ஒலிக்கு மட்டும் ஒரு 2 நாள், அதாவது இதுக்கு 2 நாள், இதுக்கு 2 நாள், இதுக்கு 2 நாள், அப்படி அளவீடு விஷயம் ஒரு 2 நாளாக நம்ம எடுத்துகிட்டு போனால் கூட மொத்தமே 9 நாள் தான். மொத்தம் 9 லெசன் தான் இருக்குது, டாபிக் இருக்குது. ஸோ அப்போ 9 2 18 நாளில் நீங்கள் ஃபிசிக்ஸை முடிச்சிடலாம். ஸோ நல்லா பிளான் பண்ணிக்கிங்க. இதுதான் வரும் அப்படின்ட்டு நம்பி படிங்க, சரிங்களா? அதுவும் இல்லாமல் புக் பேக்லேருந்து மேக்ஸிமம் கொஷின் வந்து 2 to 3 கொஷின் பக்கம் கேட்க வாய்ப்பு இருக்குது, கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. அதே மாதிரி பாக்ஸ் கொஸ்டினில் பார்த்துட்டோம்னா ஒரு 5 கொஸ்டின் பக்கம் லாஸ்ட் டைம் வந்து 5லேருந்து 6 கொஸ்டினுக்கும் வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா 7 கொஷின்ஸ் வந்து புக் பேக்கும் பாக்ஸ் கொஸ்டினில் இருந்துமே வந்துடுது. மிச்சம் இருக்கிற அந்த 3 கொஷின் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் உள்ளேருந்து கேட்டுறாங்க. அந்த லைன் பை லைன் நம்ம வாசித்தா மட்டும்தான் அந்த இதை வந்து நம்ம அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நல்ல முறையில் உட்காந்து படிங்க. விஷ் யூ ஆல் சக்ஸஸ். அடுத்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நான் போடுறேன், என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்சது, நான் எப்படி படிக்கிறேன், நான் இதை எப்படி உங்களுக்கு அப்ரோச் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். தொடர்ந்து வந்து இதை பாருங்கள். அதாவது நான் வீடியோ வந்து நிறையா போட மாட்டேன். ஏன்னா வீடியோ போட்டால் வீடியோ வரும்ட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, படிக்கிறதுல கவனம் இல்லாமல் போயிடும். ஸோ குறிப்பிட்ட லெசனுக்கு மட்டும் நான் போட்டுட்டு நான் விட்டுருவேன். நீங்கள் நல்ல முறையில் எக்ஸாம் எழுதிட்டு நல்ல முறையில் ஃபிசிக்கல் இன்டர்வியூ எல்லாம் நல்லமாக முடிச்சுட்டு நல்ல முறையில் சிறந்த ஒரு தமிழ்நாடு காவல்துறைக்கு வந்து ஒரு சிறந்த சார்பு ஆய்வாளராக நீங்கள் வரணும் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு முக்கிய கோரிக்கையாக உங்கள்கிட்ட வச்சுக்கிறேன். நல்ல முறையில் படிங்க. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து அதான் சொல்லுவாங்கள்ல, எந்த ஒரு வெற்றிக்கும், அதாவது எந்த ஒரு வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும் அப்படின்ட்டு வாலி ஐயா சொல்லியிருப்பாங்க, கவிஞர் வாலி ஐயா. அது மாதிரி உங்களோட உழைப்பை நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக உங்களோட வேர்வை எல்லாமே கண்டிப்பாக வேர் வச்சு அது மரமாக வளர்ந்து கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. நல்ல முறையில் படிங்க. வாழ்த்துக்கள். நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து படிங்க, முயற்சி எடுங்க, மேலே உயர்ந்து பெற. இந்த பாடத்திட்டத்தை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு எளிமையான மெத்தட் இதை. இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹெட்டிங்காக எடுத்து குறைஞ்சபட்சம் 1லேருந்து 2லேருந்து ஒரு 3 நாள் கூட வச்சுக்கோங்க ஒரு டாப்பிக்கை முடிக்கிறதுக்கு. பைத்தூன் 30 ஒரு மாதத்தில் படித்து தூக்கி போட்டு போயிடலாம். உங்களால் முடியும். நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. நம்ம முயற்சி எடுக்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட மலர்ச்சியே இருக்குது. நம்ம வாழ்க்கையில் வந்து மேலே மேலே போகணும், மிகப்பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம முயற்சியை வந்து எடுத்தே ஆகணும். நீ எடுத்தால் மட்டும்தான் நீ மிகப்பெரிய இடத்துக்கு உன்னால் போக முடியும் அப்படின்ட்டு எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வள்ளுவ பெருந்தகை சொல்லுவாங்க, முயற்சிக்கு எவ்வளவோ ஒரு திருக்குறள்லாம் வந்து பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் முயற்சியை மட்டும் விட்டுறவே கூடாது. முண்டி மோதும் துணிவு தான் இன்பம், உயிரின் முயற்சி தான் வாழ்வின் முயற்சி. அதனால் நல்ல முறையில் உட்காந்து அமைதியாக படிங்க, நிறையா தெரிஞ்சுக்குங்க, நிறையா விஷயத்தை ரிவிஷன் பண்ணுங்கள். யாருக்காகவும் உங்களை வந்து இழந்துடாதீங்க. லட்சியத்துக்காக வந்து எதை வேணாலும் இழக்கலாம், ஆனால் நம்மளோட லட்சியத்துக்காக வந்து எதை வேணாலும் இழக்கலாம். ஆனால் நம்ம லட்சியத்தை மட்டும் யாருக்காகவும் இழந்துடக்கூடாது. அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நல்ல முறையில் வந்து நீங்கள் படிங்க. வாழ்க்கையில் மேலே மேலே உயர்ந்து பறக்க இந்த தோழர் ரஹ்மானின் அன்பு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நல்லா படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். என்றும் உங்கள் அன்புடன்.